கரண்டியில சாப்பிட்டாலாவது கொஞ்சமா சாப்பாடு எடுத்து போட்டு டயட்ல இருக்கலாம். குட்டி கரண்டி பாருங்க எங்க அம்மா குட்டி பிளேட்டு. மெஷர்மெண்ட் கப்பாமா இவங்களுக்கு? மெஷர்மெண்ட் கப் இது ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட் ஓகேவா? இது ஓகேவா? இல்லைன்னா இது ஸோ இங்க எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல் போர்டு இதுவாடா? இது ஓகேவா? அம்மா தாயே அம்மா தாயே அந்த மாதிரி. அதுவா இதுவா? டேய் இதுவா? எவ்வளவு கப் வேணும்? எவ்வளவு கப் வேணும்? சாமி படமும் இருக்கு. புக்ஸ் நான் என் குழந்தைக்கு வேணுங்கிறத பாக்குறேன். இது வந்து என் பாப்பாக்காக. ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் எனக்கே ஸ்டோரி தெரியாது. அதனால இதெல்லாம் நான் படிச்சு நான் ஃபர்ஸ்ட் படிச்சு அதுக்கப்புறம் பாப்பாக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ அதுக்காக இந்த புக் நான் எடுக்கிறேன். அக்பர் பைபிள், கும்பகர்ணன் ஸ்டோரி, எல்லா ஐட்டமும் இருக்கு. இங்க 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 ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். எதுவுமே வேண்டாம்னு வந்துட்டு பாத்தீங்க எங்க அம்மா அப்படி இது பேஸ்கெட் நிறைஞ்சிரும் மாட்டிருக்கு. நான் பாருங்க எவ்வளவு பொறுப்பா என் பொண்ணுக்காக இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அவங்க பாட்டியை பின்னாடி பாருங்களேன். பருப்பு மொத்து, குப்பை பொறிக்கிற மரம், இந்த டப்பா, இதை பின்னாடி ஒரு தின்னு இருக்காளே இவ பாரு. சமையலே பட மாட்டா, ஆனா எடுக்கிற ஐட்டத்தை மட்டும் பாரு. கத்துக்க போற சமையல் கத்துக்கிறதுக்கு வாங்குறாங்களாமா. பொறுப்பே இல்லாம போயிருச்சு. பக்கெட் தூக்குறது நான். ஒரு ஆளுக்கு அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் கேக்குறாங்க. சொல்லுங்க. இந்த தட்டு இருக்குல்லைங்க, இந்த தட்டு இருந்தா காலையில ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து காப்பாத்திருப்பாங்களாமா. இந்த தட்டு இல்லாதனால அந்த ஜூஸ் கொட்டிருச்சாமா. இந்த தட்டுக்கு ஒரு கதை பாத்துக்கோங்க. சும்மா கிட்ட கூட வாங்கி கொடுத்துருப்பேன். எதுக்குமா இவ்வளவு பெரிய டப்பா? எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்ப்ரே இருக்கு. வாட்டர் ஸ்ப்ரே பிசுக்கு பிசுக்கு பாத்தீங்களா? அவர் மாதிரி பண்ணி காட்டுற பிசுக்கு பிசுக்குன்ட்டு. எங்களுக்கு இது பாருங்களேன், எங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஐட்டத்தை பாருங்களேன். இது எது யூஸ் பண்றது கூட தெரியாது. ஆசையை கொடுத்துட்டனால வைக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் எங்க ஏரியா பாருங்களேன். பின்னாடி இருக்கா? இந்த ஏரியால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். தப்பா இன்னைக்கு அந்த டைரக்ஷன்ல போயிட்டேன். ஸோ இங்க வந்து இந்த மாதிரி அழகான கிளாச் கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும். பாருங்க ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கு. ஸ்டைலிஷாவும் இருக்கும். பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. பட்டர்ஃப்ளை டைப் இருக்கு. இனிமேல் அதிகமா இங்கதான் வரணும்னு நினைக்கிறேன். ஓ கலர் ஹேர் எல்லாம் கூட இருக்கா? இங்க பாருங்களேன். கொஞ்சம் கலரா ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதை கஷ்டப்பட்டு எங்களை மாதிரி கலர்ல பண்ண அவசியம் கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகே கலர் பண்ணிதான் இங்க முடி இப்படி ஆயிருச்சு. இப்ப தெரியுதா உங்களுக்கு நான் ஏன் இந்த பொண்ணை ஏன் கூப்பிட்டு வந்து தெரியுதா? இந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணி காட்டணும். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா தான் முடியும். தனியா வந்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. சோ இப்ப நான் வாவ் ஃபீலா இருக்கேன். நம்ம எந்த நாட்டுல இருக்கோம் திவ்யா? நம்ம எந்த நாட்டுல வந்திருக்கோம்? இந்த ஹேர் கலர் வச்சு சொல்ல. தாய்லாந்து. ஏய் தாய் தாத்தாய் அப்படியே ஆக்கிட்டீங்களா என்ன? அது இல்லைங்க, நான் பொண்ணுதான். அப்படியே போயிடலாமா? ஸோ இது மாதிரி ஸ்டைலிங்ல எங்க பண்ணிக்கலாம். இந்த கடைக்கு அதிக பர்ச்சேஸ் பண்ணதை முன்னிட்டு எனக்கு இந்த கடையை ஓனர் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ நான் தான் ஓனர். என்னோட பில்லிங் நான் தான் பண்ணணும். உங்களுக்கு வேற என்ன வேணும் சார்? ஓ லைட்டர் வர இல்லை சின்னதாக பண்ணீங்கன்னா இப்படி எடுத்திருக்கீங்க. நீங்க ஒரு குடும்பஸ்தரம் காட்டுறக்காங்க இந்த லைட்டரா? பா ஓப்பா இப்போ பொண்ணுங்க தான் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா எந்த நல்ல பசங்களா மாறிட்டாங்க. கிரேட்டுங்க. இந்தாங்க உங்களுக்கு லைட்டர். ஜான் சாருக்கு வந்து லைட்டர் ஃப்ரீ. ஏன்னா என்னை வந்து அழகா போச்சு பண்ண. இது எதுக்கு தாயே? பருப்பு மத்து மோர் கடையிறாங்க. ஒரு நாள் கடந்து கொடுக்க சொல்லுங்களேன். எதுவும் கிடையாது. மோர் கடையதான் இருங்க. நான் வர லேடிஸ்க்கு எல்லாம் மறந்து போச்சு. நீங்க எல்லாம் சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்க நிலைமையில இருக்கோம்னா. இது திவ்யாக்காக டயட் பாத்திரம் வாங்கியிருக்கோம். இந்த குட்டி பிளேட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. ஆட் ஆன் பாருங்களேன். பாவம் பிள்ளைங்களுக்கு சீப்பே இல்லாம சீப்பு. சோ இந்த இடத்துக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். ஆனா எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க? கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. இவ்வளவு வியாபாரம் பண்ணி கொடுத்துருக்க. அப்படியே வேணா? என்னன்னா வெறும் காசா இருக்கு. நேரடியா எனக்கு கோயிலுக்கு போக சொல்றீங்க பாருங்கள. இந்த எப்பவுமே திருவோடி ஏந்த வச்சுட்டாரு. ஓகே டன். அண்ணன் தங்கச்சிக்காக. சரி இதெல்லாம் எடுக்கிறது தானே? என்னென்ன வேணும் இதுல? எல்லாம் உந்து மாதிரிதான். ஆமா கடைக்கு ஆள் தேவைப்படுதாக்கா? ஓனர்
இது மொபைல்ல மாட்டுறதா இது? இது எதுக்கு? இவங்கள மாதிரி பொறுப்பு இல்லாத பசங்க எல்லாம் கிடையாதுங்க. நான் என் பொண்ணுக்காக பொம்மை பாக்குறேன். இவங்க எல்லாம் இது பாக்கட்டும். நான் அந்த பக்கம் போறேங்க. வெயிட் அப்படியே யூ டர்ன் பண்ணுங்களேன். அப்படியே திரும்புங்களேன். அங்க பாருங்களேன், ஃபுல்லா கலர் கலரா பொம்மையா இருக்கு பாருங்க. இந்த லவ் நான் என் பொண்ணுக்காக கொடுக்கணும், என் ஹஸ்பண்டுக்காக கொடுப்பேனா? என் பொண்ணுக்கு தான். சிக். ஸோ இந்த லவ், இந்த பஸ் வந்து அவர் கொடுத்துடலாம். இந்த ஜீப் இப்படி கொடுத்துறேன் ஜெய். இதை வச்சு நீ வீட்டுக்கு போயிருப்பீங்களாமா? உன் ஏரியாடா இதெல்லாம் இதை வச்சு துபாய் கூட போயிடலாம்ல. உன்னோட ஏரியா, உன்னோட பியூட்டி ஆர்டிஸ்ட் திங்ஸ் எல்லாம். இது நல்லா இருக்கு இந்த போட்டு. ஆமா, நான் இவ்வளவு குட்டியா தான் வைப்பேன். என்ன பொறுப்பான தாய்? இந்தாம்மா, இந்த புடி இதை புடி, இதை புடி. இது என் பாப்பாக்காக, இது என் பாப்பாக்காக தான். பொம்மை குவிஞ்சு வச்சிருக்காங்களே பொம்மையே. நீங்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்தா கண்டிப்பா வெளில போவே மாட்டாங்க. கூப்பிட்டு வந்தீங்கன்னா கஷ்டம். நீங்களே வந்து 4 கேம் மட்டும் எடுத்துட்டு போயிருங்க. இல்லைன்னா பாருங்க ஒரு வழியா ஏறுவீங்க. ஏன்னா எல்லாமே அட்ராக்டிவா இருக்கு. இவ்வளவு தூரம் வண்டி எல்லாம் வச்சு கடத்திட்டு வந்தேன்ல, அதனால எனக்கு இது நல்லா இருக்கா. எல்லாமே பாப்பாக்கு வாங்கணும். எப்படி எனக்கு எதாவது வாங்கணும்ல, அதனால இது. இந்த காஸ்டியூம் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் அழகா. நம்ம எதாவது சாரிக்கு மேட்ச் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஒரு ப்ளூ அட்ராக்ஷன் அதிகமாயிருச்சு, அதனால இந்த ப்ளூ சாரிக்கு மேட்ச் பண்ண போறேன் இதை. ஓகே, ஓகேவா? வாங்க இருக்கு ஏது அளவு சொல்லுங்க. ஓ, இந்த மாதிரி கியூட்டா வாங்கிடலாம். ப்ளூவே இருக்கட்டும், ப்ளூவே நல்லா இருக்கும். ஆமா, இது ரொம்ப நாளா நான் பாத்துட்டு இருக்கேன். பெரியவங்களும் யூஸ் பண்ணலாமா அதை? இது செமையா இருக்கு. சைட்ட போடணுமா? ஓகே, ரொம்ப நாள் ஆசை இது இப்படி மாற்றம். நிறைய குழந்தைங்க போட்டு பாத்துருக்கேன். சோ இன்னைக்கு நான் போட்டுக்கிறேன். மறைச்சிடலாம் மூஞ்சி மறைச்சிடலாம். இது ஒரு கலர் மட்டும் தானாக்கா? இது வேற கலர் இருக்கா? ஓகே, டன். ஏதோ கொஞ்சமா அளவா குட்டியா தாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே பாருங்க பாப்பாக்காக தான். என்னோட வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு. இவங்களோட எங்க அம்மாவோட வந்துட்டு பல கடைக்கு நான் வந்து ஓனரா மாறிட்டேனா இல்ல வேலைக்காரியா மாறிட்டேனா தெரியல. மேடம் சொல்லுங்க மேடம், உங்க ரிவ்யூ சொல்லுங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நேற்று கேட்டேன், இன்னைக்கு கூட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா இருக்குங்க. கால் வலி டெய்லி இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இந்த மாதிரி டெய்லி வெளில கூப்பிட்டு வரணும். அது நம்ம பெசநகர் இருக்க போக்ஸ் வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிச்ச மாதிரியே இருப்பாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரிலாக்ஸா இருக்கு. நீங்க நல்லா தூங்குவேன். அடிக்கடி இங்க வரணும். அடிக்கடி கஷ்டப்படாத. நீங்க எங்க வேலைக்கு ஏதாவது ஆள் தேவைப்படுதாங்க? நீங்க ஃப்ரீயா தான் இருக்காங்க, எடுத்துக்கோங்க. இங்கே மசாஜ் பண்ணிட்டு இங்கே இருக்கட்டும். யாரு சமைச்சு குடுக்குறா? எங்க குக்கிங் சமைச்சு குடுக்குறாங்க. எங்க மேடம் என்ன பண்றாங்க? இப்போ அம்மா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லேடிஸ் ரொம்ப வீட்ல வேலை செய்யறதுனால பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால இந்த மிஷின் இதுல வந்து மேல இருந்து ரோலர் கீழே வரைக்கும் மசாஜ் பண்ணும். அதனால இதுல வந்து அந்த மாதிரி இருக்காது. ஒரு இடம்னா அந்த ஒரு இடம் மட்டும் தான் மசாஜ் பண்ணும். இதுல அப்படி இருக்காது, ஃபீச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இது வந்து மேல பேக் இங்க இருந்து கீழே பேக் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணும். அதனால இது பேக் பெயின் கோசமே நாங்க மோஸ்ட்லி வச்சுக்கோம் லேடிஸ். ஓகே மேம், தேங்க்யூ. அடிக்கிற வெயில நான் என்ன பண்றேன்னு பாக்குறீங்க? குடுகுடு இருக்க மாதிரி ஆக்ஷன் காட்டுறேன்னா ஆக்சுவலி இல்லைங்க, ரியாலிட்டி தான். இங்க பாருங்க, ஸ்னோ பால். சோ இங்க போனா குடுகுடுன்னு இருக்கலாம். வாங்க 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 வாங்க. ஏ திவ்யா வா, இந்த பீஸ் கூப்பிட்டு வந்து குடுகுடுன்னு ஆக்கிடலாம். எல்லாம் முடிஞ்சு டயர்டாயி பசிக்கும் இல்லைங்க, அப்ப நேரம் இங்க வந்துருங்க. நம்ம அரேபியன் கார்டன், அதுவும் நமக்கு ஃபோக்ஸ் வேர்ல்ட்ல தான் இருக்கு. செம்ம சீ ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப யம்மியா இருக்கும். சுட சுட சாப்பிட்டுலாம். நம்ம ஜூஸ் குடிச்சாச்சு, ஐஸ்ல விளையாண்டாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்ப அடுத்தது ஒரு கட்ட வேண்டியது.